ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நமக்கு தமிழக ரயில்வே துறையிலேருந்து தாங்க ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ அதற்கான எலிஜிபிலிட்டி, ஏஜ் லிமிட், அதற்கான டெட்லைன்ஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ இன்றைக்கி நமக்கு தமிழக ரயில்வேலேருந்து தாங்க ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா கிராஜுவேட் அண்டு அண்டர் கிராஜுவேட் ரெண்டு பேருக்குமே தனித்தனியாக போஸ்டிங் அவங்க விட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஸோ கிராஜுவேட்டுக்கான ஆன்லைன் போர்ட்டல் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21/10/2025 ஸ்டார்ட் ஆகுதுங்க. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 20/11/2025 வரை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அண்டர் கிராஜுவேட், அதாவது 12th படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் போர்ட்டல் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் 28/10/2025 27/11/2025 வரை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்டிங்கை பொறுத்தவரையும் கிராஜுவேட்டுக்கு சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், டிராஃபிக் அசிஸ்டன்ட், இந்த போஸ்டிங்க்கெலாம் கிராஜுவேட் படிச்சிருந்தால் நீங்கள் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான சேலரி டீட்டெயில்ஸை பொறுத்தவரையும் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கும் ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் ரெண்டு பேருக்குமே இனிஷியல் பேவை, அதாவது பேசிக் பேன்னு சொல்லுவோம் இல்லையா, அது 35,400 தராங்க. ஸோ அலவன்சஸ்லாம் சேர்த்தா உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி 60,000 வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மற்ற போஸ்டிங் எல்லாருக்குமே 29,200 இனிஷியல் பே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்தா 55,000 வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதற்கான ஏஜை பொறுத்தவரையும் மினிமம் 18 வயசுலேருந்து 33 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாங்க. வேக்கன்சிஸ் 5,800 வேக்கன்சிஸ்ங்க. இது ஹியூஜ் வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லிடலாம். 5,800 வேக்கன்சிஸுங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அண்டர் கிராஜுவேட், இதுக்கு பார்த்திங்கன்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், அடுத்தது அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ட்ரெயின் கிளர்க், இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான சேலரி டீட்டெயில்ஸை பொறுத்தவரையும் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்குக்கு 21,700 பேசிக் பே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்தா 35,000 40,000 வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மற்ற போஸ்டிங்க்கு எல்லாம் பேசிக் பேவை 19,900 சொல்லியிருக்காங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்தா 32,000 அந்தமாரி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை நீங்கள் 18 வயசுலேருந்து 30 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இதற்கான வேக்கன்சிஸ் 3,050 வேக்கன்சிஸ்ங்க. ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கூடி சீக்கிரம் ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கூடி சீக்கிரமே வந்துடும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்னு, அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரியணுமா, அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் வந்த உடனே உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்க உங்கள் நண்பருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.